அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். கேக்குதா வாய்ஸ்? ஓகே. தேங்க் யூ. தேங்க் ஃபார் ரெஸ்பான்ஸ். The video clear maybe. Happy evening. Happy evening, everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். Yes. Welcome to Super 70 series, day 58. And today's trainer, Mr. Khalil Rahman, அவங்களோட journey in profession சொல்ல போனா it is of beautiful blending சொல்லலாம். இன்ஜினியரிங்ல இருந்து ஒரு inner well-beingக்கு and அவங்களோட journey with wellness and inspiring, அவங்க completed with yoga practitioner and diploma in counseling psychology. So let's warmly welcome to this beautiful platform, Mr. Khalil Rahman, brother. Yes, sister. Thank you. Thank you very much. Thank you very much. Warm welcome. ஸோ இந்த நேரத்தில் எல்லாரும் கொஞ்சம் ஒன்று சேர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ மணி 9:15 ஆகுது. இருந்தாலும் ஃபுல் எனர்ஜியோட இந்த டாபிக்கை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கறதுக்கும் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை அளித்த நம்ம ஹுசைன்பா சாருக்கு ரொம்ப நன்றி. கிதர் சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா அறிமுகப்படுத்துனீங்க. சரி, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு பேச போகிற டாபிக்ங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப அவேர்னஸான டாபிக் தான். ஸோ ஹெல்த்தை பற்றி பேசுறதுக்கு இந்த ஒரு நாள் மட்டும் போதாது, 40 நிமிடம் பத்தாது. ஸோ ஒரு பாட்டில் சொல்லணும்னா, ஒன்றா இரண்டா வார்த்தைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா. ஒரு நாள் பத்தாது. நம்ம நாள் ஃபுல்லாக பேசினாலும் கூட நம்ம டாப்பிக்கை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கில் ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். தென் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கு என்னென்ன காரணங்கள் வேணும், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ எப்படி வானத்தில் 9 கிரகங்கள் இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய ஹெல்த்தியான லைஃப் வாழ்றதுக்கும் 9 எலிமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ரெகுலர் மெடிக்கல் செக்கப் அவசியம். ஸோ ஃபைனலி முடிவு என்னன்னு பார்ப்போம். ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னா என்ன நினைக்கிறீங்க? ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கு நமக்கு என்ன வேணும், என்னங்கிறத யாரும் டைப் பண்ணுங்களேன் சாட் பாக்ஸில். கேட்கலையா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே ஓகே. தேங்க்யூ. மைண்ட் ஃப்ரீ, ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ரொட்டீன் லைஃப். கரெக்ட். நேர்மையா? ஓகே. தேங்க்யூ. ஸோ அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடல் அப்படிங்கிறது வந்து உடல் நோய் சம்பந்தமான மட்டும் கிடையாது. இது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சோசியல் வெல்பீயிங். ஸோ இது எல்லாத்துலையும் சேர்ந்தியா ஜெனிரா சிஸ்டர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஹெல்த்தி மைண்ட் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய வந்து உடல்ங்கிறது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா எல்லா உடல்னாயும் நோய் சம்மந்தமானதான் நினச்சி நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த உடலானதை வந்து 4 வகைப்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கியூரேட்டிவ் ஹெல்த், தென் ப்ரிவென்டிவ் ஹெல்த், ப்ரொமோட்டிவ் ஹெல்த், தென் ரிஹாபிலிட்டிவ் ஹெல்த். ஸோ குணப்படுத்துகிற ஆரோக்கியம். ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிவென்டிவ் பண்ணுறது, நம்ம நல்ல ஆரோக்கியமான உடம்பை வந்து வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தடுப்பு ஆரோக்கியம் பண்ணுறது. தென் ப்ரொமோட்டிவ், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம இன்னும் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம். இன்னும் நம்ம வந்து லுக்கிங், இப்போ நம்ம 50 வயசு இருப்போம், பார்க்குற பார்த்து மற்றவங்களுக்கு என்ன தெரியும், வி லுக்கிங் 40 மேபி 30.
அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது நம்ம வயசை. ஸோ அந்த வயசை வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம குறைச்சு காட்டுறதுக்காக நம்ம ப்ரொமோட் இப்படி பண்ணலாம். தென் மறுவாழ்வு ஆரோக்கியம். ஒரு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள எப்படியாவது நம்ம வந்து மறுவாழ்வு பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுக்குண்டான ஆரோக்கியம் என்னங்கிறதையும் 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஸோ வெல்னஸ்ங்கிறது சான்ஸா, சாய்ஸா? அது சாய்ஸா எடுத்துக்கிட்டா தான் எல்லாருக்கும் வந்து லீட் பண்ண முடியும் கண்டிப்பா. ஸோ இட்ஸ் எ பேட்டில் தட் ரிக்வயர்ஸ் செல்ஃப் டிசிப்ளின் டு வின். நம்ம செல்ஃப் டிசிப்ளின வந்து வின் பண்ணா தான் கண்டிப்பா நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். ஸோ இங்க அடுத்து என்ன, நம்ம உடம்பு வந்து 40 வயசு வரைக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். நம்ம உடம்பு சப்போர்ட் பண்ணும் 40 வயசு வரைக்கும். ஆனா 40 வயசுக்கு அப்புறம் நம்ம அந்த உடம்பு சப்போர்ட் பண்ணணும். இல்லைங்களா? ஸோ இதுல ஒரு சின்ன ஒரு பாட்டு ஞாபகம் வருது. வயது 1ல இருந்து 40 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். வயது 1ல இருந்து 40 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 41ல இருந்து 70 வரைக்கும் திண்டாட்டம். திண்டாட்டம் திண்டாட்டம் அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் 40 வயசு ரொம்ப ஆக்டிவா இருப்போம், எனர்ஜெட்டிக்கா இருப்போம். இல்லைங்களா? பணம் பணம் தேடணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவதை விட, யாரும் உடம்ப ஹெல்த் பண்ண மாட்டோம். அந்த இடம் ரத்தம் வந்து ரொம்ப சூடா இருக்கும். சூடாகிறது என்ன ஆகும்? எல்லாம் ஆல்வேஸ் வி கோ டூ சர்ச்சிங் த மனி, கலெக்டிங் த டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருப்போம். ஸோ அதே நேரம் 40 வயசுக்கு அப்புறம் எங்க போறோம் எல்லாரும்? உடம்ப பார்க்கறதுக்காக போறோம். வி கோ டூ ஹாஸ்பிட்டல் வித் ரெகுலர் செக்கப்ஸ். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? 40 வயசாகட்டும், வயசு 41 ஆகட்டும். ஆல்வேஸ் அவர் சப்போர்ட் அவர் பாடி. சரிங்களா? ஸோ 40 வயசு இஸ் நாட் தி மேட்டர். உடம்ப பார்த்துக்கிறதா மேட்டர். இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வேணுமா? சாரி சிஸ்டர். கேட்குதுங்களா? யாருக்கா ஆடியோ கம்மியா இருக்கா? ஆடியோ ஃபுல்லா இருக்கு. சாரி, சாரி. சவுண்ட் கிளியரா இல்லையா? சவுண்ட் ஃபுல்லா இருக்கு. ஸோ ஹெல்த்தியா இருந்தோம்னா, நம்ம என்விரான்மென்டல் நல்லா இருக்கும். நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும். எவ்வளோ வயசானாலும் நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கலாம். கண்ட்ரோலோட இருக்கலாம். ஸோ திஸ் 9 எலிமெண்ட்ஸ் ஃபார் த ஹெல்த்தி லிவிங். ஹெல்த்தி லிவிங்க்கு 9 எலிமெண்ட்ஸ் என்னென்ன பார்க்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு டயட். டயட், ஃபுட் அண்ட் ஈட்டிங். ஸோ டயட் எடுத்ததுமே எல்லாரும் என்ன நினைப்போம்? டயட் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் நினைக்கிறது என்ன? டயட் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் என்ன ஞாபகத்துக்கு வரும்? சுகரா? ஸோ ஃபுட் அண்ட் ஈட்டிங் ஞாபகத்துக்கு வரும். என்ன சாப்பிடணும்? எப்படி சாப்பிடணும்? உணவு முறையில என்ன சாப்பிடணும்? எப்படி சாப்பிடணும்? சிஸ்டர் சொன்ன மாரி புரோட்டீன்ஸ், ஃபைபர், கார்போஹைட்ரேட் எல்லாம் கலந்து சாப்பிடணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து டயட் உணவு முறைகள நம்ம வந்து இதுதான் சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடணுங்கிற ஒரு அளவு அறிஞ்சு, சரிவிகித உணவோட நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எல்லாமே இருக்கணும். கார்போஹைட்ரேட் ஆகட்டும், ஃபைபர் ஆகட்டும், புரோட்டீன் ஆகட்டும். எக்ஸாக்ட்லி சிஸ்டர். பேலன்ஸ் டயட். நோ ஆயில். ஆயிலும் வேணும். வித்தவுட் 0 ஆயில் கூட எடுத்துக்கிட்டா கூட ஒண்ணும் நல்லதில்ல. பாடி மூவ்மெண்ட்க்கு நம்ம ஜங்ஷன் எல்லாம் மூவ் பண்றதுக்கு கூட வி நீட் லிட்டில் பிட் ஆயில். பட் லெஸ் ஆயில். 0 ஆயில் கூட இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். நோ ஆயில், நோ பாயில். எக்ஸாக்ட்லி. தேங்க் யூ சிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் சுத்தமான காற்று. காற்று சுத்தமான காற்று இப்ப எங்க கிடைக்குது நமக்கு? காத்துக்காக என்ன பண்றோம்? ஹாலிடேஸ்ல வி கோ ஃபார் பல இடங்களுக்கு போறோம் நம்ம. ஹில் ஸ்டேஷன் போறோம். சுத்தமான காற்று வேணும்ன்ட்டு. சரிங்களா? தென் வாட்டர். சுத்தமான வாட்டர். எல்லா வீட்லயும் ஆர்ஓ வந்துருச்சு. அந்த காலத்துல ஆர்ஓ இருந்ததுங்களா? அந்த ஆர்ஓனாலே பலவிதமான வியாதிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. மெயின் இன்ஃபெர்டிலிட்டி. மேல் ஆகட்டும், ஃபீமேல் ஆகட்டும். இன்ஃபினிட்டி வர ஆரம்பிச்சிருது. தென் சன்லைட். நவடேஸ் சன்லைட்ட பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் ஆல் ஆர் கோயிங் டூ இன்டோர் ஒர்க் ஒன்லி. எல்லாம் இன்டோர்ல ஆஃபீஸ்ல ஒர்க் தான் பண்றாங்க. 9 to 6 ஆஃபீஸ் ஹவர்ல. ஸோ சன்லைட் வேணும். ரெகுலர் எக்சர்சைஸ். பல பேர் எக்சர்சைஸ் பண்றதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனம் காட்டுறாங்க. ஸோ எக்சர்சைஸ். அவாய்டிங் ஆஃப் டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ் எதுலலாம் இருக்கு? நம்ம டாக்ஸின்ஸ் எதுலலாம் இருக்கும்? ப்ளீஸ் டைப் தி சாட் பாக்ஸ். டாக்ஸின்ஸ் வந்து நம்ம ரெகுலர் லைஃப்ல எக்ஸாக்ட்லி மை சிஸ்டர். ஜங்க் ஃபுட். குட். டாக்ஸின்ஸ். ஜங்க் ஃபுட்ல இருக்கு. நம்ம சாப்பிடுற யூஸ் பண்ற வாட்டர் பாட்டில் ஆல்சோ. யூஸ் பண்ற மினரல் வாட்டர் பாட்டில் இருக்கு. ஏன்னா அந்த வாட்டர் பாட்டில் ஆல்சோ ஜங்க் ஃபுட் இருக்கு. பிளாஸ்டிக் வெசல்ஸ் ஆல்சோ கரெக்ட். ஃபுட் பாய்சன்ஸ். பேக்கிங் ஃபுட் எக்ஸாக்ட்லி. ஸோ அதுலலாம் அதெல்லாம் நம்ம வந்து நெறைய அவேர்னஸ் இருந்தாலும், பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல ஃபோர்ஸபிள்ல நம்ம இந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்க்கறதுனால என்ன பண்றோம்? வாங்கி தான் ஆகுறோம். ஸோ அத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். தென் குட் மென்டல் ஆட்டிட்யூட். நம்ம மைண்ட வந்து எப்ப ப்ராடா வச்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் குட் மென்டல் ஆட்டிட்யூட் கம்பல்சரி வேணும். எந்த விஷயத்துக்கும்.
அடுத்தவங்கள பார்த்து நம்மள பொறாமப்படாம நமக்கு நாமளே போட்டியா எடுத்துக்கணும். தென் குட் ரெஸ்ட் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒர்க்கையும் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டாவே வாழ்க்கை நல்லா இருக்குங்க. பல விதங்கள்ல வந்து ஆஃபீஸ்ல வந்து ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதே ஸ்ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வருவோம் நம்ம. ரெஸ்ட்ங்கிறது எத்தன மணி நேரம் யார் தூங்குறாங்க? குட் ரெஸ்ட்ங்கிறது எத்தன மணி நேரம் நினைக்கிறீங்க? ஹவ் மெனி ஹவர்ஸ் டூ ஸ்லீப்? ஒரு மனிதனுக்கு மினிமம் எத்தன மணி நேரம் தூக்கம் வேணுங்க? எத்தன மணி நேரம் தூங்குறோம் நம்மல்லாம்? 8 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், yeah 6 to 8 ஹவர்ஸ். எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அக்கார்டிங் டு சயன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் 10 to 3 இஸ் அ மேக்ஸிமம். 10 to 3 ஆர் 4:00 வந்து நல்ல அருமையான ஸ்லீப், எந்த டிஸ்டர்பன்ஸ் ஸ்லீப் இருந்தாலே மனிதனுக்கு வந்து நோய் இல்லாத வாழ்வு வருன்றாங்க. வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். தென் ஃபைனலி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். ஐ திங்க் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் பத்தி எல்லாரும் தெரிஞ்சே வச்சிருப்பீங்க. ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பத்தியும் நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கணும் நமக்கு? குட்டா இருக்கணுமா? பேடா இருக்கணுமா? அக்லியா இருக்கணுமாங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அது எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் நம்ம எடுத்துக்கிற விதத்த பொறுத்தா இருக்கு. அதுதான் லைஃப். வித்தவுட் ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டிப்பா வாழ முடியாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருக்கிறோம். அதனால ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம வாழ கத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப டயட்டோடைய இந்த ஒவ்வொரு ஐட்டத்தையும் வந்து இன் டீட்டெயிலா பார்ப்போம் நம்ம. ஸோ டயட்ல வந்து யூஸ் த ஃபுட் பிரமிட் கைடு. ஸோ இந்த ஃபுட் பிரமிட் கைடு ஐ திங்க் இதோட எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுட் பிரமிட் கைடு. ஃபர்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட், தென் ஃபைபர், புரோட்டீன், ஃபேட். ஃபேட் கண்டென்ட் ஆல்வேஸ் கம்மியா இருக்கணும். புரோட்டீன் இருக்கணும். தென் ஃபைபர் இருக்கணும். தென் கார்போ இருக்கணும். இப்ப நான் ரீசென்ட் ரிசர்ச்ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, கார்போவ வந்து மாத்த சொல்றாங்க. கார்போஹைட்ரேட் வந்து லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸும், தென் கார்ப் கம்மியாவும் சாப்பிட்டா இன்னும் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த நம்ம உடம்புற சாப்பிடுற சாப்பாட்டுல ஆல்வேஸ் இந்த 4 கண்டென்ட் கம்பல்சரி மெயின்டெயின் பண்ணோம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எல்லாரும் வந்து சாப்பாடு நெறையா போட்டு காய்கறி தொட்டுக்குவாங்க. ஆனா இப்ப உள்ள ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? காய வந்து நீங்க மெயினா எடுத்துக்கிட்டு மெயின் கோர்ஸ் வெஜிடபிள்ஸ், சைடு கோர்ஸ் சாப்பாடு. இந்த ஹோட்டல்ல வந்து சின்ன சின்ன கப்லா வப்பான். நம்பர் ஆஃப் காய்ஸ் வச்சு சோறு அள்ளி கொட்டுவான். நம்ம ஆளு எல்லாம் அத குழி தோண்டி உட்காந்து சாப்பிடுவாய்ங்க. ஸோ என்ன பண்ணணும் நவடேஸ் நம்ம ட்ரெண்ட சேஞ்ச் பண்ணணும். எஸ். லிட்டில் ரைஸ், மோர் வெஜ்ஜீஸ். கரெக்ட் சிஸ்டர். ஸோ என்ன பண்ணணும் நம்ம? சாப்பாட்டுக்கு காய் தொட்டுக்கிறதுக்கு பதிலா, காய்க்கு சாப்பாடு தொட்டு சாப்பிடணும். செய்வோமா? செய்வீங்களா கண்டிப்பா? இன்னையிலிருந்து நம்ம டிஃபன் பாக்ஸ மாத்தணும் எல்லாரும். நோவா? நோ சொன்னீங்கன்னா நம்ம தென் கோ டூ ஹாஸ்பிட்டல் தான். ஸோ டிஃபன் பாக்ஸ்ல 2 அடுக்கு சாப்பாடு, 1 அடுக்கு காய்க்கு பதிலா என்ன பண்ணணும்? 2 அடுக்கு காய், 1 அடுக்கு சாப்பாடு பண்ணணும். இன்ஷா அல்லாஹ். டெஃபினெட்லி. சேஞ்ச் பண்ணுங்க. லைட்டா இருக்கும். செ ஏன்னா எக்ஸாம்பிள் நான் உங்க முன்னாடி நானே உட்கார்ந்திருக்கேன். பிஃபோர் 4 இயர்ஸ் ஐ அம் ஆல்சோ 84 kg. நவ் 72 kg. பிகாஸ் ஐ சேஞ்ச் த பிளேட். டிஃபன் பாக்ஸ். 2 டப்பா கரீஸ், 1 டப்பா ரைஸ். சரிங்களா? ஸோ ரிமெம்பர் யுவர் ஏஜ். வாய்ப்பில்ல ராஜா. வாய்ப்பில்லன்னா ராஜா, வி ஆர் கோயிங் டூ ஹாஸ்பிட்டல். ஞாபகம் வச்சுக்கங்க. தென் உங்க ஏஜ் ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணிட்டு, ஏஜ்க்கு தகுந்தபடி நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நெறைய எடுத்துக்கணும். ஸ்வீட் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நவடேஸ் ஸ்வீட்ல வந்து நெறையா ஆ இது ஆட் பண்றாங்க. கலர் கண்டென்ட்லாம் ஆட் பண்றாங்க. அதனால நைட் ஃபுட் லாட் ஆஃப் நைட் ஃபுட் நம்ம இதுல மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, லேட் நைட் தான் பண்றாங்க. அதெல்லாம் ட்ரெண்டிங் மாத்தி லேட் நைட் ஃபுட் அவாய்ட் பண்றது நல்லது. ரெஸ்டாரண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ட பார்த்து மக்கள் ரொம்ப அவேர்னஸே இல்ல அவங்களுக்கு. அவங்களலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வாட்டி சென்னை நான் போனப்ப அப்படிதான் என் ஃப்ரெண்டு அம்பத்தூர்லேருந்து வேளச்சேரிலேருந்து அம்பத்தூர் கூட்டு போற வழியில கிண்டி கத்திப்பாறை ஜங்ஷன்ல கூட்டு போயிருந்தார். கீழ போனா கிண்டி கத்திப்பாறை ஜங்ஷன்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்ட்ரீட் ஃபுட் கடை. ஸோ அவர் சொல்றாரு, "சார் இங்க வந்து மிட் நைட்ல வந்து ஏகப்பட்ட பேர் சாப்பிட வருவாங்கன்ட்டு." ரியலி ஷாக்டு. மிட் நைட்ல அது ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர் தான். அவங்க சாப்பிட வரல. நோய விலை குடுத்து வாங்க வந்திருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த அவேர்னஸ். ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எல்லாம் என்ன இளரத்திலே 40 வரைக்கும் வந்து உடம்பு கண்டுக்க மாட்டாங்க. 41க்கு அப்புறம் தான் உடம்பு கண்டுக்குவாங்கல்ல. அதனால வெயிட் பண்ணுவாங்க. லுக் அட் த லேபிள்ஸ் ஆன் கேன்ட் ஃபுட். நீங்க எந்த ஒரு பேக்கெட் ஃபுட் வாங்குனாலும் தயவு செஞ்சு அந்த லேபிள படிங்க. அந்த லேபிள்ல என்ன போட்டிருக்கு? என்ன கன்டென்ட் இருக்கு? ஏன்னா ஒரே சுகர்ங்கிறதவே தே ஹேவ் டிஃபரெண்ட் நேம் ஆஃப்ஸ். சுக்ரோட், குளுட்டோஸ்ன்னு டிஃபரெண்ட் நேம் போட்டிருப்பாங்க. படிங்க. ரீசென்ட்லி நான் கூட ஒரு மால் போனப்ப இது ஒரு கோதுமை ஆட்டா பிஸ்கட்ன்னு போட்டிருந்தான். ஆட்டா பிஸ்கட் 100% வீட் ஃப்ளோர் ஆட்டா. பிராக்கெட்ல போட்டிருக்கான் மைதா. இட்ஸ் எ ரிஃபைன்ட் வீட் ஃப்ளோர் ஆட்டா, இட்ஸ் எ மைதா. இந்த மைதா நம்ம வீட்லயே பண்ணலாமே, ஏன் வெளிய வாங்கி குடுத்துக்கிட்டு பசங்களுக்கு அப்படிங்கிற அவேர்னஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாரி அந்த கேன்டு ஃபுட் எதுனாலும் ரெடி டூ குக் ஃபாஸ்ட் ஃபுட் இஸ் கோ டூ ஃபாஸ்ட் எபோவ். மேல போகறதுக்கு உண்டான ஃபாஸ்ட் வழிகள். அதனால அத அவாய்ட் பண்றத நம்ம கத்துக்கணும். தென் பிவேர் ஆஃப் ஹாலிடேஸ். ஹாலிடேஸ்ல என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ளேயே இருப்போம். வகை வகையா செஞ்சு சாப்பிடுவோம். அந்த அவேர்னஸே இருக்காது யாருக்கும். தென் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் போறப்போ அதே மாரி தான் பண்ணுவோம் நம்ம இல்லைங்களா?
ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண நம்ம எல்லாம் பார்த்துக்கணும் கண்டிப்பா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஏர். ஏர், சுத்தமான ஏர் எங்க இருக்கு? சுத்தமான ஏர் எங்க நமக்கு பார்க்க முடியுது எங்கேயாவது? 2வது பாயிண்ட்ல. வீடாகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், ஃபுல்லா க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான். நவடேஸ் வீட்ல கூட ஏசி, ஃபால் சீலிங், தேர் இஸ் நோ வென்டிலேஷன். பழைய காலத்து வீட்ல பார்த்தீங்கன்னா, மேல வென்டிலேட்டர் இருக்கும். சின்ன சின்னதா வென்டிலேட்டர் வச்சிருப்பாங்க 2 ஃபீட்ல. நல்லா பகல்ல கூட நல்லா குளுன்னு காத்து வரும். இப்ப எங்க ஒட்டி, ஒட்டி, ஒட்டி எல்லா வீட கட்டி வென்டிலேஷன் வராம ஆக்கிட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் என்னதான் வந்து நம்ம கண்டிஷன் போட்டாலும் 4 சுத்தி 4 பக்கமும் விட்டாலும் விடமாட்டேங்கிறாங்க. பிளேஸ் விடாம கட்டிடுறாங்க. ஸோ ஏர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஹெல்த்தி லிவிங். ஒருவேளை சரியான ஏர் கட் என்ன ஆகும்? உடம்புல அலர்ஜி வரும், ஆஸ்துமா வரும், பூஞ்சை தொற்று வரும். எஸ், கிராமத்துல இருக்கு, கரெக்ட் தான். சிட்டில எங்க இருக்கு? நம்ம தான் ஏற்படுத்தணும். நம்ம வீடு கட்டுறதுல வென்டிலேஷன் வீடா பார்த்து வாங்கணும். ஆஃபீஸ் போனாலும் வென்டிலேஷனை வந்து இருக்கிற மாதிரி நம்ம அமைச்சுக்கணும். எஸ், எக்ஸாக்ட்லி. பீச்ல நல்லா காத்து கிடைக்கும். ஸோ வீக்லி 2 வைஸ் கிடைக்கிறப்பலாம் பீச் போங்க. ரொம்ப அதிர்ஷ்டசாலி சென்னையில பீச் உள்ளவங்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் ஃபார் ஏர். என்னெல்லாம் ஏர் பெனிஃபிட்ஸ்? இட்ஸ் குட் ஃபார் டைஜஷன் இம்ப்ரூவ். டைஜஷன் நல்லா ஆகும். பிளட் பிரஷர் ரைட் ஆகும். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கும். பீச் எல்லாம் போனா அந்த காத்து வாங்கினா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? பார்க் எல்லாம் போனா. இம்யூன் ஸ்ட்ரென்த் சிஸ்டம். ஃப்ரெஷ் ஏர் கிளீன்ஸ் யுவர் லங்ஸ். லங்ஸை வந்து சுத்தம் பண்ணும் உங்களுக்கு உடம்புல. மைண்ட் ரொம்ப ஷார்ப் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லார் வீட்டிலையும் வந்து ஒரு கிரீனரியை ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு மணி பிளான்ட், வாட்டர் பிளான்ட், இதெல்லாம் இண்டோர் பிளான்ட் வைக்கணும்னு வச்சுங்க. கண்டிப்பா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு சோர்ஸா இருக்கும். தென் வாட்டரை பத்தி என்ன? வாட்டர் பாருங்க. வாட்டர் உடம்புல ஒரு மனுஷனுக்கு ஆவரேஜ் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு வாட்டர்? குழந்தையில இருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருக்கும் வாட்டர் இம்பார்ட்டன்ட். குழந்தைக்கு வந்து 70%, சைல்டுக்கு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு பெர்சன்டேஜும் வாட்டர் வந்து வாட்டரோட முக்கியத்துவத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதிகமா வாட்டர் கொடுத்தா கிட்னி ஃபெயில் ஆகுங்கிற ராங் கன்சம்ஷன்ஸ். வாட்டருக்கு ஒரு தம்பொருள் இருக்கு தெரியுங்களா? ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டர் எடுத்துக்கலாம்? எதை பேஸ் பண்ணி வாட்டர் குடிக்கணும் நம்ம? யாராவது டைப் பண்ணல சாட் பாக்ஸ்ல. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான தண்ணீரோட அளவு எவ்வளவு? குடிக்காட்டினா கிட்னி போயிடும். எஸ், கரெக்ட் சிஸ்டர். எக்ஸாக்ட்லி. ஹாய் சிஸ்டர். ஏஜ் பிளஸ் கேஜி. ஏஜ் பிளஸ் கேஜி, ஹவு மெனி கேஜி? 3 to 5 liter. Yes, weight and climate. Exactly. 5 liter. Oh, great. Safana Hussain. 5 liter. Great. So, அதுக்கு ஒரு தம்பு ரூல் இருக்கு. So, 10 kg equal to 1 glass of water. 1 glass of water equal to 300 ml. இப்போ என்னுடைய weight 70 kg னா, I take 7 glass of water minimum, maximum 14 glass of water. So, minimum 7 glass water in the winter season and 14 glass of water in the summer season. So, frequently plenty of water எடுத்துக்கணும். compulsory every frequent. So, minimum 8 glass of water every day அப்படிங்கறது consumption எப்படி வந்ததுன்னா, 10 kg of body weight க்கு minimum 1 glass of water or maximum 2 glass. 1 glass 300 ml. Yes, correct. So, இந்த கான்செப்ட்ல நம்ம தண்ணி குடிச்சாலே போதும். யார் வெயிட்டுக்கு எவ்வளவு தகுந்த தண்ணி வேணுமோ, தாகமா இருந்தா தண்ணி குடிச்சா போதும்னு சொல்றாங்களே, கரெக்ட் தான். தாகமா இருக்குமா உங்களுக்கு? அந்த அளவுக்கு எனர்ஜியா வேலை செய்றீங்களா? நீங்க எதுவுமே செய்யாட்டி கூட உங்க பாடி டீஹைட்ரேட் ஆகும். அதனால வாட்டர்ங்கிறது கம்பல்சரி. உங்க வாட்டர் என்னென்ன பெனிஃபிட், வாட்டரோட பெனிஃபிட் நான் சொன்னா போதுமா என்ன உங்களுக்கு? உங்களுக்கு யூ நோ வெரி வெல் த வாட்டரே குடிக்காட்டி என்ன ஆகும்? டீஹைட்ரேட் ஆகும் பாடி. கண்டிப்பா வாட்டர்ங்கிறது உங்களுடைய காது, மூக்கு, தொண்டை பகுதி எல்லாம் ஆல்வேஸ் ஈரப்பதம் இருக்கிறதுக்கு காரணமே வந்து தண்ணி தான். எக்ஸாக்ட்லி. ஆல்ரெடி டேப்லெட்ஸ் இல்ல, கிட்னி காலி. எஸ், மெடிசன் என்ன பண்ற மெடிசன் தான் கிட்னி காலி தான் போகும். மெடிசன் இல்லாம என்ன பண்றதுன்னு பார்க்கணும். உங்க ஸ்கின் அழகாகணுமா? யூ லுக்கிங் குட். 60லயும் 40 தெரியணுமா? தண்ணி குடிங்க. போதுமான தண்ணி குடிங்க. உங்க கிட்னி நல்லா ஆக்டிவா இருக்கும். உங்களோட உடம்புல நச்சுத்தன அத்தனையும் வெளியேத்துறது அந்த கிட்னி தான். அந்த கிட்னிக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பா தண்ணி குடுத்தாகணும். பவுல் ஃபங்ஷன். எத்தனை பேர் மலச்சிக்கல்னால பாதிக்கப்படுறாங்க? பல பெரியவங்க வந்து எனக்கு காலையில மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்லி அவங்க மாத்திரை எடுத்து எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். உடம்பு சூடாகும். கரெக்ட். ஸோ அதனால தண்ணி குடிச்சா இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். தென் சன்லைட். சன்லைட் ஆல்வேஸ் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். உள்ள புவி வெப்பமடைகிறதுனால சன்லைட் காலத்துக்கு தகுந்த மாதிரி சன்லைட் கிடைக்கிறது இல்லையா? சன்லைட் வந்து கேன்சர் வந்து பிரிவென்ஷன் கிடைக்கும். செரோட்டோனின், மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கும். டே சன்லைட் வந்து அல்சைமர் பேஷண்ட்க்கு அவ்வளவு நல்லதுன்றாங்க. சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. அல்சைமர் பேஷண்ட் யார் தெரியுங்களா? யாரு அல்சைமர் பேஷண்ட்னா?
ஒரு காலத்துல அவங்க வந்து அவங்க மெல்ல மெல்ல என்ன ஆகும், அவங்க ஞாபக மறதி போகும். தான் செயல் என்ன செய்யணும்னு தெரியாமயே அவங்க அவங்க டெய்லி செயல மறந்துருவாங்க. அந்த மாரி ஆட்கள். ஸோ அவங்களோட டேஸ் அண்ட் அவ்வளோ பெனிஃபிட். ஏன் விட்டமின் டி, விட்டமின் டி3 டெஃபிஷியன்சி எவ்வளோ பேருக்கு இருக்கு. நெறைய பேர் சப்ளிமெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ மைல்ட் டிப்ரஷனுக்கு உதவும். அதனால பாருங்க சம்மர்ல எல்லாம் கோவா போய் தே டேக் சன் பாத். ஃபுல் சன் பாத் எடுத்து நல்லா ஹேப்பியா இருக்காங்க. பேட் எஃபெக்ட் இருக்கு. ஸோ நான் அப்படியே சொல்ல குளோபல் வார்மிங்னால என்ன ஆகுது? சன்லைட்ல நமக்கு சரியா கிடைக்கிறது இல்ல. தே ஹேவ் சம் டிஃபால்ட் ஆல்சோ இருக்கு. தென் ரெகுலர் எக்சர்சைஸ். எக்சர்சைஸ் எத்தன பேர் பண்றீங்க? காலையில எந்திரிச்சு எக்சர்சைஸ் எத்தன பேர் பண்றீங்க? தம்ப் பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளோ பேர் எக்சர்சைஸ் பண்றேன்னு பார்ப்போம். யாரெல்லாம் 5:30 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு எக்சர்சைஸ் பண்ற ஜிம் போறதாகட்டும், வீட்ல இருந்து பண்றதாகட்டும். ஹவ் மெனி ஆஃப் டூயிங் எக்சர்சைஸ்? எஸ். அப்துல் சத்தார் பிரதர். எஸ். சஃபானா ஹுசைன் 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. ஹானஸ்ட்லி நோ ப்ரோ. ஹானஸ்ட்டா பண்றது இல்லையா? ஓகே. ஃபர்தர் சிஸ்டர் இன்னிலிருந்து ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் வேர் டு டூ. எட்வர்ட் ஸ்டான்லிங்கிற ஒருத்தர் சொல்லிருக்காரு பாருங்க. ஹி இஸ் எ பிஎம் ஆஃப் யுகே. Those who think they have no time for bodily exercise will sooner or later have to find time for illness. ஸோ உடற்பயிற்சிக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க என்ன ஆகும்? சீக்கிரமே நோய்க்கு நேரம் ஒதுக்க வேண்டியது இருக்கும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாராலாம் எனக்கு வந்து டைமே இல்லப்பா எக்ஸசைஸ் பண்றதுன்னு நினைக்கிறீங்களோ, ஃபியூச்சர்ல நீங்கள்லாம் வந்து உங்க டிசீஸ்க்காக நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அவர் அழகா சொல்லிட்டு போயிருக்காரு. அதை மைண்ட்ல வச்சுட்டு இனிமேல் நாளையிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதை. அட்லீஸ்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ் போதுமே. வி ஹேவ் த முத்ரா ஆல்சோ. 5 ஃபிங்கர் கூட இருக்கு. 5 எலிமெண்ட்ஸ் இன் அவர் ஹேண்ட் ஆல்சோ. இதை வச்சு கூட நம்ம கேன் யூஸ் அவர் எக்ஸசைஸ். இன்னொருத்தர் சொல்லியிருக்க அர்னால்டு ஹெச் கிளாஸ்வோ இஸ் எ பிசினஸ் மேன். ஹி ஆல்சோ டோல்டு யுவர் பாடி இஸ் பேகேஜ் யூ மஸ்ட் கேரி த்ரோ த மோர் எக்ஸஸ் பேகேஜ் த ஸ்டார்ட் ஆஃப் த ட்ரிப். உங்கள் உடல் என்பது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சுமக்க வேண்டிய ஒரு பை. எப்படி குழந்தைகள்லாம் பேக்கை போட்டு போதோ அந்த மாதிரி உங்களோட மேலாம் பை தான். அந்த பையை அதிகமான சாமான் ஆகிட்டு என்ன ஆகும்? உங்கள் லைஃப் ஸ்பேன் வந்து குறுகிடும். அதனால கண்டிப்பாக எக்ஸசைஸுங்கிறது நம்ம மனித வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் எல்லாரும். சரிங்களா? சரி எக்ஸ்ட்ரா என்ன பெனிஃபிட் ஆகும்? வெயிட் கண்ட்ரோல் ஆகும், டிசீஸ் கம்மியாகும், மூட் இம்ப்ரூவ் ஆகும், பூஸ்ட் எனர்ஜி. காலையில எக்சர்சைஸ் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஸ்வெட்டிங் ஆகிற மாதிரி. நின்ற இடத்துல ஜாக்கிங் போங்க. வேற எங்கேயும் போக வேணாம். நின்ற இடத்துல ஜாக்கிங் போங்க. நின்ற இடத்துல நடங்க. நல்லா ஆக்டிவ் ஆவீங்க. எனக்கு டே ஃபுல்லா யூ ஹேவ் டு ஆக்டிவ். அந்த பையன் நம்மளால தூக்கவே முடியல பாஸ். எஸ். ஆக்டிவா இருந்து பாருங்க. காலையில எழுந்துச்சு அட்லீஸ்ட் நின்ற இடத்துல வாக்கிங் பண்ணுங்க. ஜாகிங், ஸ்கிப்பிங் மோர் தென் எனஃப். ஜஸ்ட் 1/2 அன் ஹவர் உங்களால ஸ்வெட்டிங் முடிஞ்ச அளவுக்கு எக்சர்சைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட அந்த என்டையர் டே ஃபுல் என்ஜாய். ஃபுல்லா ஹாப்பியா இருப்பீங்க. ஐ அம் டேம் ஷூர். சரிங்களா? வாக்கிங் இப்ப நவடேஸ் வாக்கிங் போற ரொம்ப ட்ரெண்டி ஆயிடுச்சு. எல்லாம் காலைல ஷூ போட்டு நிறைய பேர் வாக்கிங் போறாங்க. எப்படி? குரூப்பா. நானும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து குரூப்பா காலைல ஹெட்செட் மாட்டிட்டு பேசிக்கிட்டு, பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு பேசிட்டே போறாங்க. தட் இஸ் நாட் அ வாக்கிங். ஒரு நிமிஷம் வாக் பண்ணாலும் பிரிஸ்கா வாக் பண்ணணும். உங்க ஹீல நல்லா பிரஷர் பண்ணி, பண்ணணும், ஸ்பைன் எரெக்ட் பண்ணணும், ஸ்டமக் எரெக்ட் பண்ணி, கான்சன்ட்ரேஷனோட வாக் பண்ணுங்க. அந்த ஒரு நிமிடம் வாக்கிங் கூட உங்களுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும். ஒரு நிமிடத்துல வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகுதான். 5 நிமிடத்துல உங்களோட மனநிலை எல்லாம் சமமாகும். 10 நிமிஷத்துல கார்டிசால் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த ஹார்மோன் வந்து கம்மியாகும். 15 நிமிஷத்துல இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நடக்கிற விஷயத்துலயும் கூட என்ன ஆகுது? உங்களுக்கு எல்லா பெனிஃபிட் இருக்கு. மேக்ஸிமம் 60 மினிட்ஸ் டோபமைன் ஹாப்பி ஹார்மோன் இன்கிரீஸ் ஆகும்ன்றாங்க. சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. சரிங்களா? ஸோ நாளைக்கு வாக்கிங் பண்ணுவோமா? கண்டிப்பா. ஐ ஹோப் எல்லாம் நின்ற இடத்துல வாக்கிங் பண்ணலாம், ஜாக்கிங் பண்ணலாம். ஓகே. இன்னிலிருந்து நீங்க சான்ஸ் எடுத்துக்கங்க. இத்தனை நாள் செய்யாட்டி கூட அட்லீஸ்ட் நாளையிலேருந்து நம்ம பண்ணுவோம். தென் அவாய்டன்ஸ் ஆஃப் டாக்ஸின்ஸ். ஸோ ஏற்கனவே கேட்ட பாரு தான். டாக்ஸின்ஸ் எங்கெல்லாம் இருக்கு? நம்ம பேக்கட் ஃபுட், ஜங்க் ஃபுட், தென் பியூட்டி இன்கிரீடியன்ஸ் லேடிஸ் அப்ளை பண்றாங்க இல்லைங்களா? ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேருது? ஃபியூச்சர்ல கேன்சர் உண்டாகுது. இதெல்லாம் நம்ம அறியாமையே குழந்தைகளுக்கு என்ன பண்றோம்? கேன்சருக்கு உண்டான மருந்து மெல்ல மெல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதனால பேக்கடு ஃபுட்டை டோட்டலா அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க? அட்ராக்டிவ்காக கலர் ஏஜென்ட் சாத்துறாங்க. இந்த கலர் எங்க இருந்து கிடைக்குது? எல்லாம் கெமிக்கல், பியூர் கெமிக்கல். ஸோ பேக்கடு ஃபுட்டை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுவோம். பழங்காலத்துல யூஸ் பண்ண மாதிரி நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுவோம். வீட்டுல செய்வோம், ஹோம்மேட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். பிள்ளைகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வீட்டிலே பண்ணலாம். முறுக்கு செய்யலாம், நடக்கல உருண்டை பண்ணலாம், வெல்லம் போட்டு இல்லைங்களா? ஸோ ஜங்க் ஃபுட்டை மோஸ்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணுவோம். தென் மென்டல் ஆட்டிடியூட். உங்க மென்டல் எப்படி இருக்கணுமா? லாஃப்டர் இஸ் எ குட் மெடிசன். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சிரிக்கிறோம்? எவ்வளோ நேரம் சிரிக்கிறோம் நம்ம? சிரிக்க மறந்த பல பேர் இருக்காங்க. சிரிக்கிறதுக்கு
பல பேர் மறந்துருக்காங்க. நம்ம லாஃபிங் டேன்னு ஒரு நாள் வைக்கணும் நம்ம லாஃபிங்காகவே. குடும்பத்தோட பேசி சிரிச்சு எத்தன நாள் ஆகுது எல்லாருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். சிரிக்க தெரியுமா யாருக்காவது? ஸோ சிரிக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். நம்ம லைஃப் வந்து வாழ்க்கை ஒன் ஆஃப் த மென்டாலிட்டி வெளிய வரதுக்கு சிரிப்பு நல்லது. நீங்க மத்தவங்களோட காம்பீட் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. சரிங்களா? நம்மளோட காம்பீட் பண்ணணும். எதுலருந்து? ஒ ஒரு விஷயத்த தள்ளி போடுறதுலருந்து, சாக்கு போக்கு சொல்றதுலருந்து, நமக்கே செல்ஃப் டவுட் இருக்கும். நம்ம என்னால செய்ய முடியுமான்னு டவுட் இருக்கும். ஸோ அதுலலாம் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப சொகுசான இடம் பார்ப்போம். அதுலருந்து நம்ம வந்து எல்லா விதத்துலயும் நம்மளோட காம்படிஷன் பண்ணா, இந்த வாழ்க்கை நல்லாருக்கும். ஸோ 8த் பாயிண்ட் என்ன? சாரி இது வேற. குட் ரெஸ்ட். ரெஸ்ட் எங்க எடுக்குறோம்? ஒன்லி தூங்குற முன்னாடி தான். தூங்குற முன்னாடி ஃபுல்லா ஒரே ஆக்டிவ் தான். பெட்டுக்கு போனா ரெஸ்ட். அப்போ கூட எங்க? யூசிங் வாட்சிங் த மொபைல். என்ன ஸ்டேட்டஸ் என்ன மெசேஜ் வந்துச்சு? என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்க ஆல்வேஸ் ரெஸ்ட்னா எல்லாம் சொல்லுவாங்க. எப்ப நம்ம வந்து கல்லறைக்கு போறோமோ அப்பதான் ரெஸ்ட்ம்பாங்க. தட்ஸ் நாட் கரெக்ட். நமக்காக இல்லாட்டிலும் நம்ம குடும்பத்துக்காகவாது இருக்கணும். இல்லைங்களா? அதுக்காக இருக்கணும். தென் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறத சொல்லி தெரியவில்ல. உங்களுக்கே தெரியும். நெறையா ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி ஏகப்பட்ட கிளாஸ் இதுக்கு முன்னாடி நெறைய போயிருக்கு. பாசிட்டிவ் திங்கிங் நெறைய அவேர்னஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து பேலன்ஸ் பண்ணி லைஃப் நல்லா அருமையா போச்சுன்னா, கண்டிப்பா வாழ்க்கை நல்லாருக்கும். மினிமம் பேசிக்கலி எக்சர்சைஸ், ஹெல்த்தி ஈட்டிங், அடிக்வேட் ஸ்லீப்பிங் இதெல்லாம் வேணும். ஸோ ரெகுலர் மெடிக்கல் செக்கப் ஃபைனலி நோ யுவர் நம்பர்ஸ். ஆஃப்டர் 40 இயர்ஸ் ஆஃப்டர் 40 இயர்ஸ் போயி இப்ப 20, 30 இயர்ஸ்லயே வி ஹேவ் டூ நோ த நம்பர்ஸ் ஆயிப்போச்சு. குழந்தைகளுக்கு கூட வந்திருக்கு பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால் ஆல்சோ. ஐ அம் ரியலி ஷாக்டு. எஸ். உங்க பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், பிளட் சுகர், பாடி மாஸ் இண்டெக்ஸ் இத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக, மிக அவசியம். கண்டிப்பா பார்த்துங்க அத. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ரெகுலர் மெடிக்கல் செக்கப்ங்கிறது கம்பல்சரி. ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வீட்ல வெளிய வாங்கி சாப்பிடுற ஆயில் ஃபுட்ட அவாய்ட் பண்ணிட்டு வீட்ல செஞ்சு சாப்பிடலாம். சுகர கண்ட்ரோல் பண்ணலாம். ஹைட் தக்கன வெயிட் இருக்கணுங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ்ங்கிறது நத்திங் பட் ஹைட் ஈக்குவல் டூ வெயிட். 168 சென்டிமீட்டர்னா ஐ எம் 68 கேஜி வெயிட் இருக்கணும். எஸ். ஸோ அது தெரிஞ்சுங்க. ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ். வி ஹேவ் டு கன்க்ளூட் த ஃபைனல் வேர்ட்ஸ். ஸோ எவரிஒன் ஹேவ் டு ஃபைண்ட் த டைம் டு ரெஸ்ட், ஃபைண்ட் டைம் டு லாஃப். ரெஸ்ட்டுக்கு கண்டிப்பா டைம் தேடணும் நம்ம. எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ, ரெஸ்ட் எடுக்க டைம் தேடணும். சிரிக்க டைம் தேடணும். இதெல்லாம் பாருங்க டைம் தேட வேண்டியதா இருக்கு. இல்லைங்களா? ஈட் வெல் நல்லதே சாப்பிடணும். ஃபன்னா இருக்க டைம் தேடிக்கணும். தென் எக்சர்சைஸ் பண்றதுக்கு, பிரேக்கு, கிவ் அண்ட் ஃபர்கிவ். மறப்போம், மன்னிப்போம். இல்லைங்களா? தென் ஹெல்ப் டு சம்ஒன். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி பாருங்க. அதுல எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்ட்டு. Though there is no give time for sorrow, grief, bitterness, regret. Otherwise, give less time. வருத்தப்படுறதுக்காகவோ, துக்கப்படுறதுக்காகவோ ரொம்ப கம்மியான டைம் குடுத்து பாருங்க. இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணி பாருங்க. இந்த நாள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நாளும் சிறப்பா இருக்கும். ஸோ லைஃப் இஸ் என்ஜாயபிள். வாட்ச் யுவர் செல்ஃப். உங்கள பாருங்க நீங்க. மத்த யாரும் பார்க்க தேவையில்ல. சரிங்களா? உங்கள் எண்ணங்கள் தான் உங்க வாட்ச் யுவர் தாட்ஸ் தே பிகம் வேர்ட்ஸ். உங்க எண்ணங்கள் தான் சொற்களா மாறுது. சொற்கள் தான் செயலா மாறும். செயல் தான் பழக்கமா மாறுது. பழக்கங்கள் தான் உங்க நடத்தைகள். நடத்தைகள் தான் உங்க டெஸ்டினி. ஓகே. உங்களுடைய விதிய நீங்க தான் கையில வச்சிருக்கீங்க. உங்கள யாரும் மாத்த முடியாது. டோன்ட் வாட்ச் யுவர் அதர் தாட்ஸ். டோன்ட் வாட்ச் அதர் வேர்ட்ஸ். அடுத்தவங்களுடைய செயல்ல எண்ணங்கள பார்க்காதீங்க, செயல்ல பார்க்காதீங்க. அடுத்தவங்க பழக்கத்த பார்க்காதீங்க. அவங்க பண்றாங்க நான் பண்றேன்னு பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. உங்களுக்கு என்ன மைண்ட்ல படுதோ அத செய்யுங்க. யூ வில் பி நல்லா இருக்கலாம். முடிவுரை இதுதான். ஃபைனல் கன்க்ளூட். ஈட் வெல், ஈட் ரைட். நல்லத சாப்பிடுவோம். நல்லதையே சாப்பிடணும். நல்லா சாப்பிடுவோம், நல்லதே சாப்பிடுவோம். இல்லைங்களா? நல்லா சாப்பிடுவோம், நல்லதே சாப்பிடுவோம். எக்சர்சைஸ் ரெகுலர்லி, அடாப்ட் அதர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஆர் புரோகிராம்ஸ், ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? ஸோ ஒரு எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் இருக்கும். ஆனா அத ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்றாங்க. ஸோ நீங்க உங்கள பார்த்துட்டீங்கன்னா, காட் உங்கள பார்த்துக்குவாரு. சரிங்களா? இவங்க ரெக்கார்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ்க்காக வச்சிருக்கேன். லாங் லிவ் பெர்சன்ஸ். மிஸ்டர் சுவாமி சிவானந்தா அப்படிங்கிறவரு 128 வயசு வாழ்ந்திருக்காராம். அவர் லைஃப்ல வந்து டயட் ஃபுட், பாயில்டு ஃபுட் வித்தவுட் ஆயில், சால்ட் அண்ட் சுகர் சாப்பிட்டுருக்காரு. தென் ஹபீபியாங்கிறவரு 130 இயர்ஸ் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஹி இஸ் தி லாங்கஸ்ட் ரிட்டையர்மென்ட் பெர்சன்ஸ். தென் லாஸ்ட் ஒன் சாரி பேரு நானம்மாள். பேர் போட மாட்டேன். சாரி நானம்மாள்ங்கிறவங்க கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க. அவங்க ஆல்மோஸ்ட் 29 வருஷம் இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன ரெகுலரா வந்து டிசிப்ளினா வந்திருக்காங்க. டிசிப்ளினோட வாழ்ந்திருக்காங்க. ஏர்லி மார்னிங் வேக் அப், ரெகுலர் எக்சர்சைஸ், உடம்புல சரியான டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணி வாழ்ந்ததுனால இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு டைம் இல்லாதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். தென் ஃபைனலி கன்க்ளூட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்டென்ஷன். ஸோ டிலே பண்ணாம என்ன பண்ணணும், நம்ம நாளையிலிருந்து ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே. அதர்வைஸ் டிலே மே பி டேஞ்சரஸ். ஓகே. மேக் யுவர் டிசிஷன் நவ். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச் எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் திஸ்
ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இவ்வளோ நேரம் என்னோட பொறுமையா சேட் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ வெரி மச் சிஸ்டர். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ சாப்பாடு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எப்படிங்க சாப்பிடுறதுன்னான்ட்டு. அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு காத்து கிளறணும். யாராவது சாப்பிடுறோமா அப்படி? யாரும் சாப்பிடுறது இல்ல. கல்யாண ஃபங்ஷன் போனா எந்திரிக்க மாட்டேங்கிறான். ஒரு ஆள் பின்னாடியே நிக்கிறான். எப்படா எந்திரிப்பான்ட்டு. ஏன்னா அவனுக்கு அன்னைக்கு தான் சாப்பிட கிடைச்சிருக்கு. வயிறு முட்டை சாப்பிட்டு போட்டு அந்த வயிறு ஜீரணிக்கிறதுக்காக என்ன பண்றான்? தே டேக் கேர் வெத்தல பாக்கு. எஸ். அதனால இன்னிலிருந்து என்ன பண்ணுவோம்? அரை வயிறு சாப்பாடு மீன்ஸ் ஃப்ரீக்வென்ட்டா சாப்பிடலாம். நான் 3 நேரம் சாப்பிடுறீங்களா? 5 நேரம் சாப்பிடுங்க வயித்துக்கு. ஸோ சரிவிகித உணவு சாப்பிடலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க. தேங்க் யூ வெரி மச் சிஸ்டர். தேங்க் யூ. உங்களோட செஷன் உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அப்படியே ஸ்மைல் ஃபேஸோட இவ்ளோ விஷயங்கள்லாம் இவ்ளோ குட்டி டைம்ல சொல்ல முடியுமா? அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இல்ல எனக்கும் சூப்பர் டைம் சார், பத்தாதுன்னு சூப்பர். தோணுச்சு. ஒரு டாக்டர்ட்ட போய் உட்கார்ந்து டைம் பத்தல நல்லாவே சொன்னீங்க. நிறையவே சொன்னீங்க. சூப்பரா இருந்தது. ரிசல்ட் தேங்க் யூ சொல்லியிருந்தாங்க சிஸ்டர். டாக்டர்னு சொல்லி. டாக்டர் இருந்தது. தேங்க் யூ பிரதர். காட் பிளஸ் யூ. இன்னும் நீங்க மென்மேலும் வளர தேங்க் எங்களுடைய யூ. மனதார வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும். வேற யாரும் தேங்க் ஃபீட்பேக் சொல்றீங்களா? எஸ் முகமது இஸ்மாயில் பிரதர். இல்ல டவுட்னா கூட கேட்கலாம் உங்களுக்கு. தேங்க் யூ அஸ்ஸலாமு முகமது. அலைக்கும் சார். அலைக்கும் அஸ்ஸலாம் இஸ்மாயில். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ரொம்ப ஷார்ட் டைம்ல இவ்வளவு நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். சார் இப்போ எஸ். நிறைய பேரு நைட் டியூட்டி போறாங்க சார். அது அவங்கனால மாத்த முடியலன்னு சொல்றாங்க சார். அது ஏன் சார்? நைட் எஸ். டியூட்டி பார்த்து நைட் அப்புறமா அந்த பகல் ஃபுல்லா தூங்குறாங்க சார் நிறைய பேரு. நிறைய பேர் மீன்ஸ் அவங்க லைஃப் அந்த மாதிரி இருக்கிறனால பண்றாங்க. பட் அவங்களுடைய சர்க்கேடியன் ரிதம் சொல்லி உடல்ல உள்ள கிளாக் வந்து அது தகுந்தபடி மாறிக்கும். அதனால நிறைய டிமெரிட்ஸ் இருக்கு. பட் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதர்வைஸ் அது தகுந்தபடி அந்த நீங்க என்னதான் நைட் தூங்காட்டிலும் கூட பகல்ல தூக்கம் வந்து உங்களுக்கு காம்பன்சேட் ஆகாது கம்பல்சரி. சரிங்களா? அதை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணணும். இல்லையா அது தகுந்தபடி ப்ராப்பர் ஸ்லீப் எடுத்து ப்ராப்பர் ஃபுட் எடுத்துக்கணும். நைட் வந்து ஹெவியா சாப்பிடாம மார்னிங் டேட்டை நீங்க எவ்வளோ ஹெவியா சாப்பிடலாம். நல்லது உடம்பு. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் அண்ணா. ஜஸாக்கல்லா சார். வாயாக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ எவ்ரிவன். ஹலோ. எஸ் எஸ். குட் ஈவினிங். எப்படி குட் ஈவினிங் இருக்கீங்க? சிஸ்டர். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர். வெரி நைஸ். அதாவது வித்தின் ஹாஃப் அன் ஹவருக்குள்ள கடன்ட்டு வரிசையா எல்லாரும் அப்படியே மைண்ட்ல பதிகிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டீங்க. ஓ தேங்க் யூ வெரி மச் சிஸ்டர். ஒன் இல்ல டைம் ரொம்ப ஹவர் ஷார்ட்டா இருந்தது. எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு இல்ல நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தது. நல்லா இருந்தது. தேங்க் யூ. அது எல்லாமே அது என்னன்னா நான் ரொம்ப நான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ற விஷயம் அது. அதனால நீங்க வந்து நான் டக்குன்னு ரொம்ப அப்படியே மிக்கல அந்த வாட்டர்ல இருந்தே நீங்க சொல்ற அந்த அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு காற்று. எக்ஸாக்ட்லி. எப்பவுமே யாரும் அப்படிதான் ஃபாலோ பண்றது இல்ல இப்ப. நம்ம சொன்னாலும் நம்மள மாறி பார்க்குறாங்க. என்ன இவன் இப்ப கொஞ்சம் அத ஃபாலோ கண்டிப்பா. பண்ணாலே லிவ் ஹெல்தி. கண்டிப்பா. சாப்பாடு அது வந்து நிப்பாட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, மூளை என்ன சொல்லுமா நமக்கு வயிற நீங்க சாப்பிடுறதுக்கு வயிறு ஃபுல் ஆச்சுங்கிறதே இட் வில் டேக் டிலே தான் உங்களுக்கு வந்து பில் குடுக்கும். நம்ம ம். வந்து சாப்பிட்டு ஏப்பம் வந்தா தான் வி ஃபெல் ஃபுல்லி அதாவது நம்ம வயிறு ஃபுல்லா இருக்கு இப்பதான் சொல்லி நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் ரைட் ஆக்சுவலி. கண்டிப்பா. லக்கிலி வந்து இன்னைக்கு வந்து நான் இதுவரைக்கும் எந்த ப்ரோகிராம் நான் அட்டெண்ட் பண்ண முடியல. ஒர்க் லோட் அந்த மாதிரி. வெளியில போயிட்டு லேட் ஆயிடுதா, நெறைய இந்த கோவில் அது இதுன்னு நெறைய ப்ரோகிராம் இருக்கா. அது ஓகே. எனக்கு என்னன்னா, என்னுடைய தேங்க் யூ மீட்டிங் அது சிஸ்டர். மாரி தேங்க் யூ. இன்னைக்கு என்னவோ உங்க ப்ரோகிராம கேட்கறதுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு எனக்கு. காட் இஸ் ஓகே. கிரேட். எல்லாருடைய சிஸ்டர், பிரதர்ஸ் கேட்கணும்னு ஆசையா இருக்குது. ஆனா முடியாம போயிடுது. பாதியில வந்து தேங்க் யூ கேட்டு வெரி நான் மச் சிஸ்டர். ஃபீட்பேக் குடுக்க முடியாது. இட்ஸ் அதனால தான் ஓகே. நான் அத ஃபுல்லும் விடுங்க. கேட்கணும்னு இன்னைக்கு கேட்டேன். அது தேங்க் யூ. வெரி உங்களுடைய லக்கி பணிகள் தேங்க் யூ. தொடரட்டும். நெறைய பேருக்கு அவேர்னஸ் குடுங்க இது மாரி உண்மையா. ரொம்ப டெஃபினெட்லி, ரொம்ப டெஃபினெட்லி. நல்ல ஐ ஆல்வேஸ் விஷயம். கிவ். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ தேங்க் எவரிவன். தேங்க் யா ஜெபின் சிஸ்டர், அப்துல் ரஹ்மான் சிஸ்டர் கரெக்ட். சாட் பாக்ஸ பாருங்க மேம் உங்க ஓகே. அப்துல் ரஹ்மான் தேங்க் யூ. ஓகே. முகமது தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ ஆல். நீங்க எல்லாருமே உங்களுடைய பொன்னான நேரங்களை இதுக்கு ஒதுக்குனதுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாய்ப்பு கொடுத்த நாளைக்கு சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சரிபா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. நாளைக்கு இதே போல உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் கண்டிப்பா தேவை. நாளைக்கு ஷரீஃபா பானு நான் தான். என்னுடைய செஷன் தான். இதே போல நாளைக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஆல். நீங்க எல்லாருமே நோய் நொடி இல்லாம நீண்ட ஆரோக்கியத்தோட மன மகிழ்ச்சியோட எப்போதும் வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்தவளாக நாளை சந்திப்போம். பாய் ஃப்ரம் ஷரீஃபா பானு NIPR பேட்டன். தேங்க்யூ ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க் யூ. வலைக்கம் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.